1951லேருந்து 1960 வரைக்கும் இந்தியாவில் வந்து என்னென்ன சட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, செண்பகராமன் துரைராஜ் வழக்கோட தீர்ப்பு 1951, முதல் சட்ட திருத்தம் அப்படிங்கிறத வந்து அரசியலமைப்பில் வந்து முதல் சட்ட திருத்தத்தை 1951 தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து முதல் 5 ஆண்டு திட்டமும் 1951 தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து தேர்தல் வந்து இந்த 1951 இறுதியில் தான் வந்து ஆரம்பிக்கும். 1952 தான் அந்த தேர்தலோட முடிவு வந்து வரும். இந்த 1951 அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவர் வந்து தான் முதல் கல்வி அமைச்சராக இருக்கார். அவர் தான் வந்து ஐஐடி கராக்பூர் அப்படிங்கிற அந்த ஐஐடியை வந்து திறந்து வைக்கிறாரு. அடுத்து 1952 அந்த தேர்தல் முடிவு வருது. சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. தேசிய மேம்பாட்டு கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. சுரங்க சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து போடுறாங்க. 1953